முறை வாழை போட்டிருந்த இடம் அப்படியே ரொட்டேட்டரை வச்சு தோழியை அடித்து அப்படியே தண்ணி நிற்க விட்டு உள்ள வாழை கிழங்கு வெட்டுப்பட்டது எல்லாமே அழுக வச்சாச்சு. மண் கொஞ்சம் வளமாக மாறிடும். இன்னும் கூட இதில் தண்ணி விட விட சேரம் சகதியமாகி மண் வளமாகிட்டே தான் இருக்கும். அதனால தான் பயிர் சுழற்சி அந்த நாட்களில் பண்ணியிருக்காங்க. வாழை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் வயலாக நிற்கிறதுக்கு நெல் போடுவாங்க. நெல் 3 மாதமும் தண்ணி நிற்கும் போதில் மண் அப்படியே சேரும் சகதியமாக மாறி வளமாயிரும். ஆனால் இப்போல்லாம் இந்த தொழி அடிக்கிறது முன்னாடி நெல்லுக்கு தான் பண்ணுவாங்க. இப்போ நெல்லே போடுறதில்லை அப்படிங்கிறதுனால வாழைக்கே தொழி அடித்து தான் போடுறாங்க. ஓரளவு சத்து கிடைக்குது. ஏன்னா நெல்லில் அந்தளவுக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறதுனால வாழையே போடுறாங்க.